ஹாய் ஆல், வணக்கங்கள். இன்றைக்கி இந்த பதில் நம்ம பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா குவாரண்டைன் செக்ஷனை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஆஃப்டர் கொரோனாக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குவாரண்டைன்னா எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிம் இண்டஸ்ட்ரியில் வந்து இது எப்படி பயன்படுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நீங்கள் வந்து ஹேச்சரி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இது உங்களுக்கான பதிவு தான். கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். சரி, நீங்கள் வந்து சிம் ஹேச்சரி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கோஸ்டல் அக்வாகல்ச்சர் அத்தாரிட்டியில் வந்து நீங்கள் வந்து உங்களோட ஹேச்சரி வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். அண்ட் ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எஸ்பிஎஃப் ப்ரூடர் வாங்குவீங்க. எஸ்பிஎஃப்னா ஒன்றும் இல்லைங்க, ஸ்பெசிஃபிக் பேத்தோஜன் ஃப்ரீ, அதாவது வந்து டிசீஸ் ஃப்ரீ ப்ரூடரு. இந்த ப்ரூடர் நீங்கள் எங்கே வாங்குவீங்கன்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏ இந்த மாதிரி ஒரு சில கண்ட்ரியில் வந்து நீங்கள் வாங்குவீங்க. அப்படி நீங்கள் வாங்குகிற அந்த ப்ரூடர் வந்து நம்ம நாட்டுக்கு வந்து டிசீஸ் ஃப்ரீயாக தான் நம்ம ரிசீவ் பண்ணுறோமா அப்படிங்கிறதுக்காக தான் இந்த குவாரண்டைன் செக்ஷன் பயன்படுது. ஸோ இந்த குவாரண்டைன் செக்ஷன் எங்கே பயன்படுது, எங்கே யார் செயல்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்ஜிசி சென்டர் வந்து செயல்படுத்துதுங்க. இந்த சென்டர் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நீலாங்கரில் இருக்குது, வேறு எங்கேயுமே இல்லை. ஸோ நீங்கள் வந்து அனிமல் வந்து புக் பண்ணுறீங்க அப்படின்னா புக் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கணும், இங்கே வந்து ஆர்ஜிசியில் வந்து நீங்கள் வந்து அக்வாட்டிக் குவாரண்டைன் ஃபெசிலிட்டியில் வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி இங்கே வந்து நீங்கள் உங்களுக்கான இதை வந்து ஸ்பேஸை வந்து புக் பண்ணியிருக்கணும். அப்போ தான் நீங்கள் ரிசீவ் பண்ணுற அனிமல் வந்து இவங்க வந்து ரிசீவ் பண்ணி மானிட்டர் பண்ணி உங்களுக்கு தருவாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ப்ரூடரும் அண்ட் பெனிஃபிஷரியும் வந்து பார்த்தீங்கன்னா ஹேச்சரியும் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டில் டேட் வரைக்கும் நான் வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுதான் அவங்களோட வெப்சைட்டில் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க இந்த கிராஃபு. ஸோ ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா இதோட நம்பர் ஆஃப் ப்ரூடரும் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா பெனிஃபிஷரியும் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கிறாங்க அண்ட் ஸ்டேபிளாகவும் இருந்திருக்கு. ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹேச்சரி பிஸ்னஸ் வந்து வளர்ந்து வர ஒரு பிஸ்னஸ் தான். ஸோ எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நீலாங்கரையில் இருக்குது. ஸோ இந்த சென்டர் வந்து நீலாங்கரையில் வந்து 2008 இருந்து இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா செயல்படுத்திகிட்டு இருக்கிறாங்க. அனிமலை வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கண்டிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மானிட்டர் பண்ணி உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஹெல்த்தியான ப்ரூடர் வந்து கொடுக்குறாங்க. ஸோ 14 to 21 days வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. மெயின்டைன் பண்ணும்போது வாட்டர் குவாலிட்டியாக இருக்கட்டும், ஸோ பிசிஆர் இந்த மாதிரி எல்லாமே ஹெல்த் ரிலேட்டடான எல்லாமே வந்து அவங்க வந்து வெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சிஸ்டத்தில் வந்து உங்களுக்கு மானிட்டர் பண்ணி டிசீஸ் ப்ரூடர் வந்து உங்களுக்கு வந்து குவாரண்டைன் செக்ஷனில் வச்சுருந்து கொடுக்குறாங்க. ஸோ அப்படி இன்கேஸ் அங்கே வந்து அனிமல் வந்து பாசிட்டிவ் ஆகிடுச்சு, அதாவது வந்து இந்த ஓகா லிஸ்டட் டிசீஸ் சொல்கிறாங்களா, ஓஏ லிஸ்டட் பேத்தோஜன் WSSP இந்த மாதிரி வந்து அந்த லிஸ்டட் டிசீஸை வந்து அவங்க வந்து ஸ்க்ரீன் பண்ணும்போது இன்கேஸ் அங்கே அனிமல் வந்து பாசிட்டிவ் ஆச்சுன்னா அங்கேயே டிஸ்கார்ட் பண்ணிவிடுவாங்க. அண்ட் நெகட்டிவ் அனிமல் மட்டும்தான் உங்களுக்கு வந்து டெலிவரி பண்ணுவாங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அனிமலுக்கு வந்து ஆல்ரெடி அமௌண்ட் வந்து பே பண்ணியிருப்பீங்க. இன்கேஸ் நீங்கள் பே பண்ணியிருந்தாலும் அனிமல் வந்து பாசிட்டிவ் ஆச்சுன்னா அது லாஸு தான். ஸோ பிஸ்னஸ்னு வரும்போது ப்ராஃபிட்டும் இருக்கும், ஸோ லாஸும் இருக்கும். அது எல்லாமே நம்ம வந்து ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ நெகட்டிவான ப்ரூடர் மட்டும் நீங்கள் ரிசீவ் பண்ணுவீங்க. ரிசீவ் பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான வந்து ஒரு சீடு ப்ரொடக்ஷன் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் இன்கேஸ் அனிமல் வந்து இதுமாதிரி WSSP இந்த மாதிரிலாம் பாசிட்டிவ் ஆச்சுன்னா உங்களோட ஹேச்சரியை வந்து ரொம்ப பிஸ்னஸ் லாஸ் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஒரு ஹியூஜ் லாஸ் வரும் இந்தியாவுக்கு. ஸோ அதனால் வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா அனிமல் வந்து நெகட்டிவான அனிமல் மட்டும் உங்களுக்கு வந்து டெலிவரி பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா புக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்ஜிசிஏ சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா அக்வாட்டிக் குவாரண்டைன் மானிட்டர் சிஸ்டம் சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. அங்கே நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ரிஜிஸ்டர் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ ரிஜிஸ்டர் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட ஹேச்சரி டீட்டெயில்ஸ் முழுசாக நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ உங்களோட கோஸ்டல் அக்வாகல்ச்சர் அத்தாரிட்டியோட ரிஜிஸ்டர் சர்டிஃபிகேட்டும் கேட்டிருப்பாங்க. ஸோ முழுசாக நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு உங்களுக்கான ஸ்பேஸை வந்து நீங்கள் வந்து ஆல்ரெடி புக் பண்ணியிருப்பீங்க. ஸோ புக் பண்ணதுக்கப்புறம் அனிமல் வந்து அங்கே ரிசீவ் ஆகி உங்களுக்கு நெகட்டிவான அனிமலை வந்து டெலிவரி பண்ணிப்பாங்க. ஸோ புதுசாக நீங்கள் ஹேச்சரி ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா என்னுடைய வாழ்த்துக்கள். கண்டிப்பாக உங்களோட சக்ஸஸ்ஃபுல் ஃபார்மிங் பண்ணுறதுக்கு. அண்ட் ஸ்ரீலங்கா வியூவர்ஸ்க்கு வணக்கங்கள். அண்ட் அங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்தமாரி வந்து ஆர்ஜிசிஐ மாதிரி கவர்மெண்ட் அப்ரூவ்டு வந்து குவாரண்டைன் சிஸ்டம் எதுவுமே கிடையாது. ஒரு சில ப்ரைவேட் ஹேச்சரி வந்து பார்த்திங்கன்னா குவாரண்டைன் சிஸ்டம் வந்து ரன் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கேருந்து தான் உங்களுக்கு வந்து இந்த ப்ரூடர் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி அக்வாகல்ச்சர் ரிலேட்டடான பயனுள்ள தகவலுக்கு என்னோடய சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே உங்கள் நண்பர்களுக்கும் ஃபார்வர்ட் பண்ணிவிடுங்க. யாராவது வந்து இந்த மாதிரி ஹேச்சரி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் வந்து எனக்கு அது மோட்டிவேட்டடாக இருக்கும் அடுத்த ஒரு வீடியோ பதிவு பண்ணுறதுக்கு. நம்மால் முடியும். டாட்டா பாபாய். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.